நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதலும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். கன்னி ராசி அன்பர்களே, இந்த ராசி இந்த காலகட்டத்தில் ஃபீனிக்ஸ் பறவையோட தான் ஒப்பிடுவேன். ஏன்னா சாம்பல்லேருந்து மீண்டு வருமா ஃபீனிக்ஸ், இந்த கண்டகச்சனியிலேருந்து மீண்டு வர வாய்ப்பு வருகிற காலகட்டம். சார் தை பிறந்தால் வழி பிறக்கிறதுக்கு இவங்களுக்கு தாங்க. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கர பகவான் அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் புதனும், உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியும். 10இல் குரு பதவி இருக்கா இல்லையா, பதவி மாறுதல், இதை பற்றி நாம் பேசுகிறோம். முதல்ல கன்னி ராசினாலே அறிவாளி சார்ந்த ராசிங்க, திறமையான ராசி. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் கன்னிராசி இருக்கிற சொல்கிற பாயிண்ட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். ஒரு 10 பாயிண்ட்டில் கன்னிராசி சொன்ன பாயிண்ட் வரும். சார் இவங்களுக்கு ஈஸி டு கனெக்ட், பெரிய பெரிய ஆட்கள் ஈஸியாக ஒரு ஃபோன் காலில் கனெக்ட் பண்ணுற ராசி இந்த ராசிங்க. அரசியல்வாதியாக இருக்கலாம், ஹையர் அஃபிஷியலாக இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல், சினிமா சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கு கலைத்துறை ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆடிட்டர் குணம், இவங்களுக்குள்ளே இயற்கையாகவே ஆடிட்டிங், கால்குலேஷன் இருக்கும். பர்ஃபெக்ஷன் நோக்கி போவாங்க இந்த ராசி. சார் இது ரைட்டு, இது தப்புன்னு தெளிவாக சொல்லிடும். ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன இவங்க ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க, இதுதான் இந்த ராசிக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகிறது. ஆட்டிடியூட் இல்லைங்க, இதுதான் ரியாலிட்டி. இது பண்ணால் நல்லா ஓடாது. இந்த சினிமா சம்மந்தப்பட்டது, எடிட்டிங் பற்றிலாம் பர்ஃபெக்டாக தெரிஞ்ச ராசி இந்த ராசி இருக்கும். இந்த ராசி குடும்ப பொறுப்புகள், கன்னியும் தனி கொடுத்தனம்னு ஒரு டைப்பில் இருக்குங்க. அதாவது கன்னி ராசினாலும் தனி கொடுத்தன ராசின்ற நான். கன்னி ராசி நக்கிற ராசி. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சார் உங்களுக்கு இந்த ராசிக்கு பொதுவாகவே தனி கொடுத்தன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்டதில் கன்னி ராசியோ கன்னி லக்னமாக இருந்தால் உங்கள் தாயார் பார்த்து வைத்த திருமணம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவேன், யாருங்க பார்த்தது? அம்மா பார்த்தது. அப்போ அது வாய்ப்பில் 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரே அதிபதியாக இருக்கார். 7ஆம் இடம் பாதகம் இருக்கியா, 4ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா 7ஆம் இடம் பாதகமாக மாறிடும். 7ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணால் 4ஆம் இடம் அம்மாவும் இருக்கும், கணவன் மனைவி ஒன்றாவும் இருப்பீங்க. இதுதான் சூட்சமம். ரைட், இந்த மாதத்தில் பார்ப்போங்க. இந்த கன்னி ராசிக்கு சார் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன் இருக்குது. முதல்ல கலை உணர்வு அதிகரிக்கும். சினிமா, சீரியல் சம்மந்தப்பட்டவங்க, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவங்க அமோகமான மாதங்க. இந்த காலகட்டத்தில் சார் கண்டகச்சனி இருக்கட்டுங்க, அதுக்காக வாழ முடியாது இருக்குமா? கண்டகச்சனிக்கு ஒரு பரிகாரம் இறுதியாக சொல்கிறேன்.
முதல்ல இந்த நேரத்தில் அரசியல், அரசாங்கம், சினிமா சம்மந்தப்பட்டு, சீரியல் சம்மந்தப்பட்டது, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். இதை நீங்கள் வளர்த்திக்கணும். கடன் நாள் சொத்தை இழந்த ராசி இந்த கன்னி ராசி. நிறைய பேர் 190 பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சிட்டிங்க. அது அவங்க ஜாதக அமைப்பாக இருக்கும் போல் இருக்குது. சார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகை விற்றது, இந்த இடத்தை கொடுத்தது, சார் மீண்டு வர சொத்தை தான் விற்கணுமா அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்து தான் வெளியே வர வேண்டியதாக இருக்குது. அப்போ முன்னாடி ஏற்ற தவறான முடிவில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால் சொத்து பத்துக்கள் விற்றாச்சு. ஆனால் இப்போ இறைவன் என்ன பண்ணுறான்னா, திருப்பி அந்த சொத்தை சேர்க்க, ஒரு இடம் வாங்க, பூர்வீக சொத்துலையோ சொந்த பந்தத்துலேயோ ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ஸோ ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணம் இருக்கா இல்லையா? திருமணத்துக்கு உங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு இல்லைன்னு சொல்கிறது? ஏன்னா உங்கள் ராசிக்கு திருமண காலகட்டம் வந்தாச்சு. 7ஆம் அதிபதியே குரு, அவர் இப்போ 10க்கு வந்திருக்கார். உங்கள் புனர்பூச நட்சத்திரத்தெல்லாம் பயணிக்க போகிறார். முதல்ல நல்ல விஷயம்னா திருமண காலகட்டம் வந்தாச்சு. திருமணத்துக்கும் சனிக்கும் சம்மந்தம் இல்லைங்க. சனி தாமதப்படுத்துவார், தடைப்படுத்த மாட்டார். ஏன்னா சனி 7ல் சம்மந்தப்பட்டால் கல்யாணம் இல்லைன்னா சிம்ம ராசி, கடகராசி கல்யாணமே ஆகாது சார். அப்போ பார்க்கின்ற வரன் 5, 6 இருக்குது. நிறைய பேருக்கு காதல் திருமணம், விருப்ப திருமணமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சொந்த பந்தத்தில் திருமணம் சொல்லுவாங்களே, அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சனி இருந்தால் கமிட்மெண்ட்டுன்னு பேர். அப்போ நிறைய பேருக்கு கமிட்மெண்ட்டாக இந்த காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு திருமண காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அதற்கு ஜாதக ரீதியாக பார்த்தா ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் போதும். சார் பிஸ்னஸ், ஹெல்த் எப்படிங்க இருக்கும்? சார் பிஸ்னஸ் 10ல் குரு, பதவி மாறுதல், இல்லை தொழில் மாற்றணுங்க. அப்போ செய்கின்ற தொழிலில் சீர்திருத்தம் இல்லைன்னா லாஸ் ஆயிரும். அப்போ செய்கிற தொழில் இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னேன், சாதாரண மளிகை கடை வச்சுருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக பார்க்க சொன்னேன், கூடவே கவரிங் ஐட்டம் போட சொன்னேன். அது மாதிரி உங்கள் ஃபீல்டை மாறும். ஒரு பெரிய ஒரு ஷோரூம், டெக்ஸ்டைல் ஷோரூம், அவர் அவ்வளோ அற்புதமாக பண்ணிருந்தார். அவர் சொன்னேன், சார் லேடிஸ் கிட்ஸ் செக்ஷன் தனியாக ஒன்று போடுங்கன்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம இதிலே அட்டாச் பண்ணி பார்த்துருக்கோம். பதவி மாறுதல் மாற்றணும்னு விதிங்க, தனியாக ஒரு செக்ஷன் போடுங்க, குழந்தைகள் லேடிஸுக்குன்னு இன்னர் வேர்ஸ் அந்த மாதிரி போட்டு தனியாக வச்சார். இப்போ சொல்கிறார், சார் அதுதாங்க எனக்கு லாபமே வருது அப்படிங்கிறார். அது மாதிரி மாற்ற வேண்டியது இருக்குது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். படித்து முடிச்சோன்னே அந்த கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆக கன்னிராசி அவங்களுக்கு அருமையான வாய்ப்பாக இருக்குது. சூப்பராக இருக்கும். ஹெல்த் வைஸ் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான்றதுனால இந்த குடல் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, பெண்கள்லாம் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். இதை மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வருகிற வாய்ப்பு. மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு தைரியமாக சொல்லலாம். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அனுபவம், நீங்களே பாதி ஜோசியராக இருப்பீங்க, அவ்வளோ பார்த்தாச்சு இல்லையா? அப்போ நல்ல காலம் பிறக்கிற காலகட்டமாக இருக்குது. செக்லீஃப் ஒன்று மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணி, செக்லீஃபை கொடுத்தா வாங்கிடணும், பேங்க் லோன் அடைச்சா நோ அப்ஜெக்ஷன் வாங்கிக்கணும். இதை வாங்காம மாட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. சார் உங்கள் ராசிக்கு இன்னும் பலன் சொல்லிகிட்டே போகலாம். சார் ஒரு பரிகாரம் நிச்சயமாக சொல்கிறேன் இல்லையா? இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் பண்ணியிருக்கேன். நிச்சயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன், பெருமாள் வழிபாடு, அது வெங்கடாச்சலம் வெங்கடேஷன் வர மாதிரி வெங்கடாச்சலபதிக்கு ஒரு பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். முருகரில் பார்த்திங்கன்னா குழந்தை முருகர், இல்லை பச்சைமலை முருகர், இல்லை குழந்தை வேறப்பன். நான் மேக்ஸிமம் கோவை வட்டார பகுதினா மருதமலை கொடுக்குறேன். இந்த தெய்வத்தை வழிபடுங்க. இந்த மாதம் நிச்சயமான உங்களுக்கு அருள் பாலிக்கிற மாதமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.